வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஜூலை மாதம் நான் என்னென்ன புத்தகங்கள் வாசிங்கிறத பார்க்கலாம். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா என்னோட செல்ஃபில் இருக்க ரொம்ப பழமையான புத்தகம்னு கூட இதை சொல்லலாங்க. இந்த புத்தகம் வெளியான வருஷம் 1976 வெளியான ஒரு கல்கண்டு இதழில் வெளியான ஒரு நாவல் தொடர்கதையை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி இது வந்து ஒரு புத்தகமாக பைண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வருஷம் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஹவாயில் தமிழ்வண்ணன். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 3 தமிழ்வண்ணன் சாரோட நாவல்கள் இதில் இருக்குது. முதல் புத்தகம் வந்து ஹவாயில் தமிழ்வண்ணன். இவரோட தமிழ்வண்ணன் சாரோட புத்தகங்கள்லாம் மோஸ்ட்லியாக வந்து சங்கர்லால் தான் துப்பறிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஹவாயில் தமிழ்வண்ணனில் மட்டும் அவரே துப்பறிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் படித்த முதல் நாவலும் கூட இதுதான் இவரோடதில். அண்ட் இந்த நாவலில் என்னென்ன கதைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹவாயில் தமிழ்வண்ணன் ஒன்று, அடுத்ததாக இதில் பாருங்களேன் இடையில படங்களும் இப்படி கொடுத்துருப்பாங்க. இது மேகசைனில் வந்தனால இது இடையில அழகாக அந்த படங்களோடு வந்துடும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மலர்கொடி உன்னை மறப்பதப்படி அப்படிங்கிற இந்த கதை. அடுத்ததாக மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா 6 அழகிகள்னு சொல்லிட்டு இது 3வது நாவல். ஸோ மொத்தம் இந்த புத்தகத்தில் 3 நாவல்கள் தமிழ்வண்ணன் சாரோட இருந்துச்சு. இவரோட நாவலை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி தான். நம்ம வந்து இது ரொம்ப க்ரைம் இருக்காது, பட் ஒரு த்ரில்லரான டிடெக்டிவ் ஸ்டோரி. இது ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. நீங்கள் பிக்னஸாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸி கோவாக இருக்கும். நான் இவரோட புக்கு இதுதான் படித்தேன்னா கூட எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது, ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் முந்தியெல்லாம் நம்ம படித்தப்போ இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ இது ஒரு அழகான ரீடு. நீங்கள் அவசியம் தமிழ்வண்ணன் சாரை படித்து பாருங்கள். உங்களுக்கு டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு எழுத்தாளர் இவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிசி ஏகரசி தினேஷ் எழுதின இந்த புத்தகத்தை வந்து ஹவுரா பதிப்பகம் தான் பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் விலையுள்ள ஒரு புத்தகம் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிசிங்கிற நாவலை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு த்ரில்லரான ஒரு கதை தான் இது. என்ன பண்ணுவார்னா, காவல்துறைக்கே சவால் வர்ற மாதிரி அந்த ஹிண்ட்டு கொடுத்துருவார். நான் எங்கே என்ன விஷயத்தை திருட போகிறேங்கிற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுத்துருவாரு. அவங்க வந்து அந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கிறதே பெரிய ரிஸ்காக இருக்கும். ஏன்னா இடத்த வந்து இவர் டைரெக்டாக இந்த இடத்துல திருட போகிறேன்லாம் சொல்ல மாட்டார். இப்படி செய்யுள் மாதிரி இது பண்ணி கொடுத்துருவார். ஸோ இதை படித்து பார்த்து இதுக்கு அர்த்தம் புரிஞ்சு இவங்க அந்த இடத்த ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இந்த நாவலை படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திரா சௌந்தரராஜன் சாரோட சில விஷயங்கள் வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவரோட நாவலில் தான் அதிகபட்சம் இந்த ஓலைச்சுவடிகளை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு மூலிமா திருடு நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் நிறைய கனெக்ட் பண்ணி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளும் இதில் இருந்தது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது நாவல். ஆனால் இந்த நாவலே இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக சொல்லியிருக்கலான்னு என்னோட ஃபீல் ஆச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த புத்தகமே ஒரு 100 பக்கங்கள் தான் இருக்குது. அதில் இவர் 4 நாவலை கொண்டுட்டு வந்துட்டார். அதாவது பிசி நாவல் ஃபஸ்ட்டு நான் சொன்னது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு குறுக்கதைன்னு சொல்லலாம். ரொம்ப குட்டியாக ஒரு 10 பக்கம் உள்ள ஒரு கதை தான். அடுத்தது 2மே கட்டுரை. ஸோ இவர் வந்து ஒரு 100 பக்கத்துக்கே இந்த கதை பிசியை கொண்டுட்டு போயிருந்தா இன்னுமே நமக்கு டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனாலுமே நல்ல ஒரு முயற்சி, நல்லா பண்ணியிருந்தாரு, எனக்கு பிடிச்சிருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2வது வர நாவலில் அவர் சொல்லியிருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பக்கம் தான் இருந்தாலும் அதில் வந்து அவர் இந்த மலை வர்றது சம்மந்தமாக அறிவியல் பூர்வமாக அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, மலை வரத்து எவ்வளோங்கிறதையும், அதே நேரத்தில் விவசாயி எப்படி ரொம்ப சாதாரணமாக அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது அந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கப்ப. ஸோ இவருக்கு வந்து சயின்டிஃபிக் த்ரில்லரும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு எளிமையான நடையிலையும் எழுத முடியுது அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு கிடைக்குது. ஸோ இவர் இதில் எந்த ஜானரில் ஜெயிக்க போகிறாருன்னு தெரியல, ஆனால் 2மே நல்லா இருந்தது. இவர் 2ல் எது முயன்றாலும் நல்லா பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்டு நீங்களும் ஒரு தடவையாவது இவரோட புத்தகங்கள் வாசிச்சு பாருங்கள். இவரோடது இடைக்கலையாய புத்தகமும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் இன்னும் அந்த புத்தகம் வாசிக்கலை. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா 2 புத்தகத்தில் எது வேணுமாலும் வாசிச்சு பாருங்கள். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளியின் கதை, சூரியகாந்தன் எழுதின இந்த புத்தகம். இது வந்து ஒரு அழகான ஒரு கிராமத்து வாழ்வை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் ஒரு 2 பசங்க 2 பொண்ணுங்க பிறந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையை சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு எளிமையான கதை. அண்ட் அவங்கள பற்றி மட்டும்தான் சொல்லுதான்னா கண்டிப்பாக இல்லை, அந்த ஊரை பற்றியும் சொல்லுது. ஊர் மக்களோட
பழக்க வழக்கங்கள், அவங்க எப்படி எந்தெந்த விஷயத்துல இணக்கமா இருக்காங்க, எந்தெந்த விஷயத்துல அவங்க எதிர்ப்பை காமிக்கிறாங்க, எந்த விஷயத்துல எல்லாம் சுயநலமா இருக்காங்கங்கிற ஒவ்வொருத்தவங்களோட அழகான வாழ்க்கையும் நம்ம கண்ணு முன்னாடி வருது. இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல எளிமையா நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி சொல்லுது. ஒரு அழகான வாசிப்பு. உங்களுக்கு ஒரு கிராமத்துல அந்த வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அவசியம் இந்த நாவல் ஒரு யதார்த்தமான ஒரு பார்வையை உங்களுக்கு கொடுக்கும். அவசியம் நீங்க வாசிச்சு பாருங்க. அடுத்த நாவல் பார்த்தீங்கன்னா இந்த நாவல் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, இருந்தா கூட ஆனால் நான் வாசிச்சேன், அதனால சொல்றேன். மனோமி. இது வந்து மாதவிக்குட்டி அவங்க எழுதுனதை தமிழ்ல சுறா மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. இந்த நாவல் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர் வந்து இங்கேருந்து இலங்கைக்கு போய் செட்டில் ஆகி அவங்க கொஞ்சம் அங்கே சம்பாதிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த இலங்கை ஃபேமிலியும் அவங்களும் ரொம்ப ஒரு இணக்கமாக இருக்காங்க. தமிழர்களுக்காக அவங்க அந்த இலங்கை ஃபேமிலி நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவங்க தமிழ்நாடு வந்து செட்டில் ஆகுறாங்க. இலங்கையில் நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கனால அந்த சூழ்நிலையில் அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இறந்துடுறாங்க. கடைசி அவங்க அப்பாவும் இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் உள்ள பொண்ணு வந்து ஒரு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டை நம்பி இங்கே அனுப்பி விட்றாரு. தமிழர் ஃபேமிலியை நம்பி அனுப்புகிறாங்க. அப்போ அந்த தமிழர்கள் அந்த பொண்ணு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு என்ன மாதிரி குடைச்சல் கொடுக்குறாங்கங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு இது ஏற்புடையதாகவே இல்லை. ஏன்னா தமிழர்கள் வந்து அந்த அளவுக்கு நன்றி மறந்தவங்க மாதிரி எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா யாருனே தெரியாதவங்கள கூட நம்பி நம்ம எவ்வளவோ சப்போர்ட்டிவாக இருப்போம். அதுவும் வாழ்வாதாரத்துக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த சப்போர்ட்டை எல்லாருமே தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பாங்க. அது இலங்கையிலேருந்து வந்தாங்கனாலே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கேரோட கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் இந்த நாவலை பொறுத்தளவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ண ஒரு வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வர்றப்ப அந்த பொண்ணை வந்து நிர்கதியாக விடுறாங்கங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த நாவல் நான் சஜஸ்ட்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் நான் வாஷேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அண்ட் இதில் இன்னொரு நாவலும் இருந்துச்சு, ரோகிணி. அதை பற்றி நான் சுத்தமாகவே பேசவே விரும்பலை. ஸோ எனக்கு இது வந்து ஒரு பேட் ரீடாக தான் இருந்தது இந்த மந்தில். நான் படிச்சிருக்க வேண்டான்னு சில நாவல் தோணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு தோணுன ஒரு நாவல். ஏன்னா எனக்கு அதிகபட்சம் அந்த மாதிரி நாவல் தோணாது. ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருந்தது. அதாவது நடக்கவே முடியாத ஒரு விஷயத்த நடக்கும் அப்படின்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு இந்த நாவலில் உடன்பாடு இல்லை. இது வந்து பர்சனலாக என்னோட கருத்து தான். மேபி நீங்கள் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு வேணுமா சொல்லுங்கள். அடுத்த 2 நாவல் நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, நான் அது வந்து ஃபுல்லாக படிக்கலை. ஏன்னா வந்து இந்த மந்தில் நான் கொஞ்சம் தான் படித்தேன். அடுத்த மந்த் மிச்சத்தை வாசிக்கணும். கீரா சாரோட நண்பர்களோடு நான். இது ரொம்ப நல்லா இருந்தது. இவர் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவரோட நினைவுகளை நம்ம கூட பகிர்ந்திருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த 10 பேரும். நான் வந்து ஜெயகாந்தன் சாரோடது நட்பு தோழர் தீக்காசி அண்ட் பாவாடை ராமமூர்த்தி, டாக்டரும் நண்பருமா, 4 பேர்த்த பற்றி மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன். மிச்சம் இருக்க 6 நான் வாசிக்கணும் இனிமேல். இது இப்போ ஜெயகாந்தன் சாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் தன்னோட ஜெயகாந்தனுக்கும் கீரா சாருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எங்கெங்கே அவங்க பார்த்தாங்க, என்னென்ன மாதிரி முக்கியமான நிகழ்ச்சி அவருக்கு ஞாபகம் இருந்ததோ அதெல்லாமே தொகுத்து கொடுத்துருக்காரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் அவர் பார்த்தப்பெல்லாம் என்னென்ன பேசினாங்க செஞ்சாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அழகான நினைவு பெட்டகம் தான். அவரோட நினைவுகளை நம்ம கூட பகிர்ந்திருக்காரு. எப்பயுமே வந்து ரியலான இல்லை ரியாலிட்டி உள்ள ஒரு புக்ஸை படிக்கிறப்ப கடகடன் படிக்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் வச்சு படிப்பேன். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த 4மே எப்படி படித்தேன்னா வாரத்துக்கு 1 அப்படின்னு தான் படித்தேன். அதனால தான் 4 மட்டும் படிச்சிருக்கேன். ஸோ அது ஒன்று நம்ம ரேராக படிக்கிறப்ப அது ஒரு ஃபீல் குட்டாக ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அண்ட் அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எஸ்ரா சாரோட கதாவிலாசம். இந்த புத்தகத்துக்கு உங்களுக்கு அறிமுகம் தேவை இருக்காது. விகடன் பதிப்பகம் தான் அதை பதிப்பிக்கிறாங்க. இது நான் வாங்கினப்ப பார்த்தீங்கன்னா விகடனில் வந்துச்சு. இப்போ வந்து தேசாந்திரி பதிப்பகமே இதை பதிப்பிக்கிறாங்க. இதோட பேப்பர் குவாலிட்டிலாம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இதுவுமே கிட்டத்தட்ட எஸ்ரா சார் வந்து ஒரு 50 எழுத்தாளர்களை பற்றி இதில் சொல்லியிருப்பார். யாருன்னு பாருங்களேன். இவங்க தான் அந்த 50 எழுத்தாளர்கள். இதில் இந்த நாவலை பொறுத்தளவுக்கு அவர் எப்படி சொல்லியிருப்பார்னா, சில புத்தகங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சிகள் நம்மளோட லைஃப்லேயே நடக்கிறப்ப நமக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். இது வந்து நம்ம அந்த புத்தகத்தில் படித்தோம்ல அதே மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இந்த நாவல். இவர் ஒவ்வொரு எழுத்தாளரை பற்றியும் சொல்கிறப்ப இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த எழுத்தாளர் சொன்னது வந்து எஸ்ரா சாரோட லைஃப்லையும் நடந்திருக்கும் இல்லையா, அந்த கூட லிங்க் பண்ணி சொல்லுவார். இந்த மாதிரி நிகழ்ச்சி எனக்கு நடந்துச்சு,
இவர் வந்து இந்த புக்கில் இந்த நிகழ்ச்சியை மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறதையும் சொல்லுவார். ஸோ இந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கு எஸ்ராவோட நினைவலைகளும் வரும். அந்த குறிப்பிட்ட எழுத்தாளரோட கதையை பற்றியும் சொல்லுவார். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த எழுத்தாளர்களை பற்றி சொல்கிறப்ப அந்த எழுத்தாளர்களை பற்றின ஒரு குறிப்பும் நமக்கு கொடுத்துறாரு. பார்த்தீங்கன்னா அவர் என்ன வேலை பார்த்தாரு, அவர் இதுவும் இல்லாமல் என்னென்ன நல்ல நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துறாரு. ஸோ நம்ம அவரை பற்றி படித்தோடனே நம்ம அவரோட புத்தகங்களை தேடி வாசிக்க இது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி 50 எழுத்தாளர்களை பற்றி கொடுத்துருக்காரு. நான் வந்து ஒரு 5 எழுத்தாளர்களை பற்றி தான் வாசிச்சிருக்கேன். இந்த புத்தகமும் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து இந்த மாதிரி புத்தகங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரே தடவையில் உட்காந்தெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறப்ப இதை படிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு மௌலி சார் சொல்லியிருக்காருன்னா, முடிஞ்ச அளவுக்கு மௌலியோட 1-2 நாவலையோ சிறுகதையோ நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்கும். ஸோ இந்த புத்தகம் படிக்க ரொம்ப நாள் எடுக்கும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா மௌலி சாரோட புத்தகங்கள் நான் வாங்கி வாசிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு 5 எழுத்தாளர்களோட கொஞ்சம் புத்தகங்களையாவது நம்ம வாங்கி வாசிக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை நான் வாசிப்பேன்னு எனக்கு தோணுது. இந்த நாவலை பொறுத்தளவுக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அழகாக வாங்கி வாசிக்கலாம். உங்களுக்கு இந்த நாவல் நீங்கள் படிக்கிறப்பே உங்களுக்கு வந்து உங்களுக்கான எழுத்தாளர் யாருங்கிறத பிக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு உங்களோட ஜானர் யாருங்கிறது குறிப்பிட்ட சில எழுத்தாளர்களை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அவங்களோட ஜானர் புக்ஸ் படிச்சிங்கன்னா அவங்களுக்கும் கனெக்ட் ஆக ஒரு நல்ல வாய்ப்பு. பார்த்தீங்கன்னா எஸ்ராவோட புக்ஸ் எல்லாமே ரொம்ப எளிமையான நடையில் இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸி கோவாகவும் இருக்கும். அதுலேயும் அவர் ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்துகிறாரு, இந்தந்த எழுத்தாளர்களை இப்படிலாம் எழுதியிருக்காங்கங்கிறத சொல்கிறப்ப நமக்கு அவங்கள பற்றின ஒரு தெளிவான ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த நாவல் வாங்கி வாசிங்க. அண்ட் இந்த நாவல் படிச்சிருந்த யாருக்காவது இந்த நாவல் பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் 2 நாவல்கள் பிடிஎஃபாக படித்தேன். அதில் முதல் நாவல் பார்த்தீங்கன்னா ஒரு முள் ஒரு மலர், இந்திரா சௌந்தரராஜன் சார் எழுதுனது. இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இல்லை. இது வந்து ஒரு நார்மலான ஒரு நாவலாக தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்திரா சௌந்தரராஜன் சாரோட புக்ஸ் எல்லாமே வந்து அமானுஷத்தில் பயங்கரமாக பிச்சு உதறி இருப்பார். அண்ட் க்ரைமில் இந்த அளவுக்கு அவருக்கு இது வந்து ஒரு க்ரைம் நாவல் மாதிரி தான் போகும். ஆனால் எனக்கு இது அந்த அளவுக்கு அவரோடது கனெக்ட் ஆகலை மாதிரி தோணுச்சு. இந்த நாவல் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாவல் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிரியமணி அவங்க டபுள் ஆக்டில் இந்த ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அதாவது சிஸ்டரோட லவ்வரவே அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரவே கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கதை போகும். மோரார்லெஸ் இது அந்த நாவல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படியே இருக்காது. அந்த கதையோட கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், இதோடது வேறு மாதிரி இருக்கும். பட் மோரார்லெஸ் இது அதே மாதிரி ஒரு ஜானரான ஒரு நாவல் தான். அண்ட் அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வெந்து தணிந்தது காடு, பட்டுக்கோட்டை பிரபாகரன் சார் எழுதின புத்தகம். சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அவசியம் நீங்கள் வாங்கி வாசிக்கணும்னு நான் அந்த நாவலையும் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாவல் வந்து நம்மளை அந்த ஸ்பாட்டுக்கே எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். பட்டுக்கோட்டை சாரோட ஃபஸ்ட்டு புக்கை நான் படித்தது இந்த புத்தகம் தான். ஸோ இது எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு இலாக்கா அதிகாரி வந்து மாற்றலாகி இப்போ ஒரு புது இடத்துக்கு வர்றாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஊழல் ஊறி போய் இருக்குது. அந்த மக்களை வந்து ஒரு கொத்தடிமைகள் மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு மாற்றலாகி இவர் வந்ததுக்கப்புறம் இவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன மக்களை போய் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க, இவங்களை வந்து இதுலேருந்து எப்படியாவது மீட்டு கொண்டுட்டு வரணும்னு அவர் போராடி அந்த இடத்துல வந்து அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அதை தான் அந்த நாவல் முழுக்க சொல்லுது. அண்ட் இப்படி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப அந்த ஊழல் பெருச்சாளிகள் எப்படி அவங்கள விட்டுருவாங்களா சும்மா சாதாரணமாக, அவங்க இவருக்கு குடைச்சல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது போல தான் நிறைய குடைச்சல்களும் கொடுக்குறாங்க. அதுலேருந்து மீண்டு எப்படி இவர் வர்றாரு, அங்கேயும் சில நல்ல அதிகாரிகளும் இருப்பாங்க இல்லையா, அவங்க எப்படி இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த நாவல் போகுது. அவசியம் நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டிய ஒரு நாவல்னு நான் இதை சொல்லுவேன். அண்ட் பட்டுக்கோட்டை சாரோட ஃபஸ்ட்டு புக்கு நான் வாசிச்சது இதுனா கூட எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனனால அடுத்தடுத்து அவரோட புத்தகங்கள் வாசிக்கணும்னு எனக்கு தோண வச்ச ஒரு புத்தகம். இப்போ நான் சொன்னேன் இந்த புத்தகங்கள்லாம் தான் ஜூலை மாதம் நான் வாசித்த புத்தகங்கள். இந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு எந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் வாசித்த புத்தகங்கள் என்னென்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நான் ஏதாவது புத்தகங்கள் வாசிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து புத்தகங்களை பற்றின வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அடுத்து வேறு ஒரு புத்தகத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.